எல்லோருக்கும் வணக்கம். சத்திய தரிசனம் 2வது வகுப்பு. இன்னைக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாம் இங்கே செங்கல்பட் ஊரில் போகர் பிரமிட் தியான மையத்தில் இந்த வகுப்பு நடத்துகிறோம். இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிற சிறப்பு அம்சம் வேர்ல்டு வைட் ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட், உலக ஆன்மீக ஆசிரியர்கள் மற்றும் விஞ்ஞானிகள். அதை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். தியானம் என்பது மிக்க சுலபமான ஒரு முறையில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரிஜி அவர்கள். இந்த தியானம் இன்னைக்கு மட்டுமே கிடையாது. பண்டைய காலத்திலிருந்து மத்திய யுகத்தில் மற்றும் இன்றைய நவீன யுகத்தில் அனைத்து யுகங்களையும் இந்த தியானம் என்பது உலகம் முழுவதும் இருக்கு. ஆனால் நிறைய ஆசிரியர்கள், நிறைய தியான விஞ்ஞானிகள், ஆன்மீக விஞ்ஞானிகள் ஒவ்வொரு யுகத்திலையும் இருக்கிறார். நமக்கு தெரியல. ஏன் தெரியல அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கு அப்படின்ற விஷயம் நமக்கு யாரும் சொல்ல, அந்த ஆர்வமும் நமக்கு இல்லை. அதுக்காக தியானம் என்பது ஒன்று இருக்கு அப்படின்ற விஷயமும் தெரியல. தியானத்தை பற்றி நிறைய ஆன்மீக விஞ்ஞானிகள் ஒவ்வொரு நாட்டிலையும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விஞ்ஞானி பிரபலம் ஆயிருக்காங்க. வேர்ல்டு டீச்சர்ஸ் உலகம் முழுவதும் பிரபலம் சில பேர் மட்டுமே ஆயிருக்காங்க. அதில் சில பேர் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். ஃபாதர் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு யார் ஞாபகம் வராரு அப்படின்னா கௌதம புத்தர். எதுக்காக அப்படின்னா, இந்த உலகம் முழுவதும் எல்லாருக்குமே தெரியும், அவங்க செஞ்ச ஆராய்ச்சி, ஆழமான ஆராய்ச்சி யாரும் செய்யல மாஸ்டர்ஸ் உலகத்தில். அதுக்காக அவங்க பிரபலம் ஆயிருக்காங்க உலகம் முழுவதும். தியானம் அப்படின்ற வார்த்தை நமக்கு கொடுத்தவங்க யார் அப்படின்னா கௌதம புத்தர். 8-fold பாத், புத்தரின் அஷ்டாங்க யோகம் மற்றும் 4 ஆரிய சத்தியங்கள் என்ற விஷயங்களின் மூலம் ஒவ்வொருத்தருக்குமே வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையில் துன்பங்கள் என்பது எப்படி எடுத்துட்டு ஒரு ஆனந்தமான வாழ்க்கை என்பது எப்படி வாழணும், அதற்கு பேஸ் முதலாவது பாயிண்ட் எது அப்படின்னா தியானம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாஸ்டர். அதுக்கப்புறம் பதஞ்சலி மகர்ஷி, இவங்க இந்திய நாட்டுக்கு சென்றவங்க. எவ்வளவோ ஆராய்ச்சி, தியானம் எல்லாமே செய்து பாமர மக்களுக்கும் இந்த தியானம் என்பது ஒரு முறைப்படியாக கொடுக்கணும், ஒரு ஆனந்தமான வாழ்க்கை என்பது வாழ்வது எப்படி அப்படின்னு சொல்லி 8 பாயிண்ட்டுகள் கொடுத்திருக்காங்க. யோக சூத்ராஸ், பதஞ்சலி யோக சூத்ராஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க மாஸ்டர்ஸ். நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஒரே பிறவியில நீங்க என்லைட் ஆக முடியும் அப்படின்றதுக்கு ஒரு முறை இவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா யோக சூத்ராஸ், பதஞ்சலி யோக சூத்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் மகாவீரர், இவங்க கூட இந்திய நாட்டிற்கு சென்றவங்க. மகாவீரர் அப்படின்னு சொல்லி பேர் சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு வார்த்தை எது அப்படின்னா அகிம்சை. எனக்கு எதுவுமே தேவையில்லை, இந்த பௌதீக உலகத்துல எந்த பொருளும் நாங்கள் எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை, இன்க்ளூடிங் திஸ் பிசிக்கல் பாடி. அதுக்காக அவங்க இந்த பிசிக்கல் பாடிக்கு கூடவும் இம்பார்ட்டன்ஸ் என்பது கொடுக்கல. பிசிக்கல் பாடிக்கு மினிமம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா தேவையான பொருட்கள் எது, இந்த துணி, ஷெல்டரு, ஃபுட்டு, இது 3 தான் தானே. இந்த 3த்துக்குமே அவங்க இம்பார்ட்டன்ஸ் என்பது கொடுக்கல. மகாவீரரோட ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திகம்பரமாக இருப்பாங்க, துணி இல்லாமல் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எந்த விஷயத்துக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பௌதீக பொருளுக்குள்ள இருக்கும் ஒரு ஆன்மா, அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சி என்பது அவங்க பண்ணியிருக்காங்க மாஸ்டர்ஸ். அவங்க பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அகிம்சா மார்க்கம், எந்த உயிரினங்களுக்கும் இம்சை என்பது கொடுக்கக்கூடாது. எதுக்காக அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கும் ஆன்மா மற்றும் எனக்குள்ள இருக்கும் ஆன்மா ஒன்று தான், அந்த ஆன்ம பொருள் என்பது ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்மாவின் பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா தியானம்.
அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க.